அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, என்னோடய மாமா ஃபார்ம்ஸில் தான் இருக்கோம். என்னோடய மாமா ஃபார்ம்ஸில் ஈவினிங் ரொட்டீனாக மாடுகளுக்கு மாலை நேர வேலைகள் என்னென்ன செய்கிறாங்கங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் மாமா செட்டுக்கு பக்கத்துலேயே வேலி மரங்கள் இருக்கிறதுனால மாடுகளை உள்ளே கட்டாமல் காத்தோட்டமாக இருக்கட்டும்னு வெளியில் வேலி மரத்துக்கு அடியில் தான் கட்டியிருப்பாங்க. அதே மனைக்கு தான் அவங்க மாடுகள் எல்லாமே வேலி மரத்தில் கட்டியிருந்துச்சு. அடுத்தபடியாக மாடுங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டணுங்கிறதுக்காண்டி என்னோடய தம்பியும் என்னோடய மாமா பையனும் அந்த மாடுங்கள்லாம் அவுத்து செட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் மாடு அவுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் அத்தை மாட்டுகளுக்கு தேவையான மாட்டு தீவனம், தவிடு, உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா அவங்க செட்டுக்குள்ளேயே ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த டேங்கை எப்போயுமே ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் மாடுங்களுக்கு தண்ணி காட்டுறதுக்கும் அதை கட்டுத்தரையை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. குடத்தில் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாட்டுக்காக தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளாக் கலர் மாடு மட்டும் கொஞ்சம் தண்ணி குடிக்கல சேட்டை பண்ணிக்கிட்டே குடிச்சிச்சு. ஏன்னு தெரில, ஆனால் இது எப்போயுமே வீட்டில் இருக்கிற மாடு தான். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் ஒயிட்டில் இருக்கிற மாட்டுக்கு வச்சாங்க. அது ஓவர் பசியில் இருந்திருக்கும் போல் வச்ச உடனே நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக இந்த செவலை மாட்டுக்கு வச்சாங்க. இதுவும் நல்லாவே வச்ச உடனே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் நல்லா பசியில் இருந்திருக்கும் போல், ப்ளஸ் அடிக்கிற வெயிலுக்கும் வெளியில் இருந்ததுனால கொஞ்சம் நல்லாவே குடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். என் மாமா பையன் செட்டுக்குள்ளே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாடு சோளத்தட்டை நல்லா சாப்பிட்டுட்டு சுற்றி நல்லா சிந்தி போட்டிருக்கு. அதைத்தான் என் மாமா பையன் நல்லா தூத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னடா ஒரே முனங்கல் சவுண்டாக கேட்குதே அப்படின்னு திரும்பி பார்த்தா, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹே பேபி, என்ன இத்தனை நாளை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது ஒன்றும் இல்லைடா, வெயில் ஓவரா இருக்குன்னு இன்னைக்கு காலையிலேயே குளிச்சிட்டேன். அது ஒரு தப்பா? அதுக்கு போட்டு இந்த கொஞ்சம் நீங்க என்னடா இப்படி கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க ஓடர் மகனே கண்டுக்கலைங்களே, நீ யாருடா? என்னடா இப்படி பேசுகிறாங்க? என் மாமா பையன்ட்ட கேட்டால் அவங்க அப்படி தாங்கிறான். அவன் என்னடா இது ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால், இது ஒரு புது வகையான கருவி, இதை வீடியோ எடுத்துக்கோங்க யூஸ் ஆகும்னா. அப்படி அந்த குச்சி அவனுக்கு எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு வெளியில் வந்து பார்த்தா, அந்த குச்சியை யூஸ் பண்ணி நல்லா மாடு வெளியில் சிந்திருக்க சோளத்தட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த ஐடியாவை எப்படா யோசிச்சிங்க, இது எப்படா ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அது அப்படித்தான், இது ஒரு புது வகையான கருவி, இதை யூஸ் பண்ணி மாடு கட்டியிருந்த கட்டுத்தரையெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா நமக்கு நேரமும் மிச்சமாகும், நமக்கும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணுங்கிற அவசியம் இருக்காது, சிம்பிளாகவும் நம்மளோட வேலை முடிஞ்சிடும் அப்படின்னா. சரின்னு சொல்லி நானும் அவன் வேலை செய்கிறத நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் சொன்ன மனைக்கே நின்றுக்கிட்டே நல்லா க்ளீனாக கூட்டிட்டான். இது இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாதுன்னா இன்னொன்றுக்கு வேலை யூஸ் ஆகும், அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னா. அப்படி என்னதான்னு பார்த்தா, இந்த கருவியை யூஸ் பண்ணியே சாடிகளையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. பையனுக்கு எப்படியெல்லாம் அறிவு வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள். இந்த கருவியை யூஸ் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக மாடு கட்டியிருந்த அந்த கட்டுத்தறியை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க இந்த கருவியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது. நான் கூட நம்பலை, இந்த குச்சியை வச்சு எப்படா க்ளீன் பண்ண முடியும், நானும் அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு மட்டும் அப்படின்ட்டு சோளத்தட்டைகளையும் க்ளீன் பண்ணிட்டான். அந்த சாணியை நல்லா கூட்டி ஒரு கும்மியாக வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த க்ளீன் பண்ண சாணியெல்லாம் சாணி கூடையில் அள்ளி கொட்ட போகும்போது என் 7ஆம் அறிவு எப்படியெல்லாம் வேலை செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே போனான். நானும் சூப்பர்ரா, சரி அந்த கருவி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது வாங்கினது இல்லை எடுத்தது அப்படின்னா. இது எடுத்ததா? என்னடா சொல்கிற அப்படின்னு எனக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டே வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டான். அப்புறம் அடுத்தபடியாக மறுநாள் மாடுகளுக்கு சோளத்தட்டை போடுறதுக்கு அந்த சோளத்தட்டைகளை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சோளத்தட்டையை உள்ளே எங்கடா வைப்பேன் அப்படின்னு, உள்ளே ஒரு குடவுன் இருக்குது அப்படின்னா. என்னது குடவுன் இருக்கா, என்னடா சொல்கிற அப்படின்னு, இங்கே வாங்க காட்டுறேன் அப்படின்னா. நானும் வேகமாக உள்ளே போய் பார்த்தேன். டேய் இதாடா உன் குடவுன்னு, சூப்பர்ரா. சரி சும்மா இருக்கிறதுக்கு மாடை குளிக்க வச்சுருவோமேன்னு அப்போ தான் வெளியில் கொண்டு போனதும் பால்காரங்களும் பால் கறக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப உள்ளேயே கொண்டு வந்துட்டான். சாப்பாடுனாலே நம்ம பசங்க தயாராக தானே இருப்பாங்க. என் மாமா பையன் அவுத்து விட்ட உடனே எந்த பக்கம் அடி இருக்குன்னு கூட தெரியாமல் அவங்க அம்மா கூட எப்படி சண்டை போட்டுட்ருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்களேன். அவனுக்கு இருக்கிற பசியில் உயிர் போய்கிட்டு இருக்கு. நீ வேற ஏமா ஒரு இடத்துல நின்று தொலையம்மா.
பசி வேற உயிர் போகுது. உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேலை செய்கிற எங்களுக்கே பசிக்கலை, சும்மா கிடக்கிற உனக்கு அப்படி என்னடா வயிறு பசிக்குது? என் ஓனர் மகனே, அவனை போக சொல்லியா? அப்புறம் நான் ஏதாவது பேசி போடுவேன். மனுஷன் சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணிக்கிட்டு. சண்டையில் போட மாட்டேன், பிடிக்க வராதிங்க அப்படின்னு. உன்னை யாரா பிடிக்க வந்தா? நான் விளக்குன்னு எடுக்க வந்தேன்டா, விலையை கூட போதா அப்படின்ட்டாரு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, ஒரே அசிங்கமாக போச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல் மடியை கழுவிட்டு எண்ணெய் போட்டு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ என்னடா பால் கறக்கையில் பொம்மையை தூக்கி விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு என் மாமா பையன்ட்ட கேட்டால், அது பொம்மை இல்லைண்ணே கண்ணுக்குட்டினே அப்படிங்கிறான். எது கண்ணுக்குட்டியா? கண்ணுக்குட்டியை வாடா இப்படி பொம்மை குட்டி மாதிரி தூக்கிட்டு வர அப்படின்னு பால்கார என்னையை பார்த்து சிரிச்சுட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்ன, வழக்கம் போல் பால் கறந்துக்கிட்டு இருந்தார். நாங்கள் அதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக பாலை கறந்து முடிச்சதுக்கப்புறம் பாலை அளந்து ஊற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு வேடிக்கை பார்க்குறத தவிர என்ன வேலை இருக்குன்னு நானும் நின்று ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பால்கார் போனதுக்கப்புறம் சரி மாடுகள்லாம் குளிப்பாட்டிடுவோம் அப்படின்னு என் மாமா பையன் ஒவ்வொரு மாடாக கொண்டு வந்து குளிப்பாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். சப்பாடி, அடிக்கிற வேலைக்கு நானே குளிக்கலான்றேன். நல்ல வேலை இவங்களே நம்மளை குளிக்க வைக்காங்க. ஓனர்மானே லேட் பண்ணாதியா, வெயில் அதிகமாக இருக்கு, சீக்கிரம் நீ குளிக்க வை. ஒரே பக்கமாக தண்ணி ஊற்றாதியா, இந்த பக்கம் வாயா. அப்படி 4 பக்கமும் மேலே தண்ணி ஊற்றியா, அப்போதான் பாடி நல்லா ஜில்லுன்னு கூலிங் ஆயிரும். என்ன வெயில், அடிக்கிற வெயிலுக்கு தினமும் குளிக்கலைன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நீ என்னையா மேலே மட்டும் ஓசை வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க, அடியிலையும் நல்லா நினைச்சுடு. பையன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். என்ன ஓனர் மகனே, வெறும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க, தேய்ச்சி விடு கொஞ்சமாவது. என்ன வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு தைக்க? இந்த சிந்தாலு, டெட்டாயிலு, நீச்சல் பவர், எத்தனை வகை சோப்பு வைக்கி, அதில் ஏதாவது ஒரு சோப்பை வாங்கிட்டு வந்து தேய்ச்சி விட்டேன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும்ல. வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி ஓட்டிடுவாயா பொழுத. போதியா, இதுக்கு மேலே தேய்ச்சேன்னா அழுக்கு போதா இல்லையோ? ஏன் உயிர் போல அந்த அளவுக்கு போட்டு அழுத்தி தேய்ச்சிக்கிட்டே இருக்க, போதும் நீ குளிப்பாட்டினது. என்னது இது, ஒரே தண்ணியா இருக்கு? ஆமாண்டி, உன்னைய குளிக்க வைக்க போகிறாங்க. என்னது, குளிக்க வைக்க போறீங்களா? ஆமாண்டி, உன்னைய குளிக்க வைக்க யாரை கேட்கணும்? என்னைய கேட்கணும்யா? நான் ஒத்துக்க மாட்டேன், இது நடக்காது, நான் குளிக்க மாட்டேன் இன்னைக்கு. மரியாதையை என்னைய கொண்டு போய் கட்டுத்தரையில் நான் இருக்கிற இடத்துல கட்டிடுங்க. நான் வரமாட்டேன், மரியாதை என்னைய விட்டு. ஏ ஓனர்மானே, விடுறா என்னையா, விடுறா. ஐயோ மழை கட்டி இருக்கானே, இன்னைக்கு என்ன என்னெல்லாம் செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே, இப்படி பாடா படுத்துறானே என்னைய போட்டு. இன்னைக்கு உன்னைய குளிக்க வைக்காமல் விட போகிறது இல்லடி. ஐயோ மேலே தண்ணி படுதே, தண்ணினால எனக்கு ஆகாதே, அலர்ஜியே, குளிருதே. என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துறானே, இந்த அடிக்கிற வெயிலில் குளிரான்ட்டு. என்னைய குளிரான்னு சொல்கிறேன், நீ குளிச்சிருக்கியாடா முத? எப்படியோ ஒரு வழியாக அடித்து பிடிச்சி என் மாமா இவங்க கூட சண்டை போட்டு இவங்க 2 பேரையும் நல்லா குளிக்க வச்சு அவங்க என்றைக்கும் கட்டுற கட்டுத்தரையில் கொண்டு போய் கட்டிட்டான். எப்படியோ ஒரு வழியாக அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள குளிக்க வச்சு அவங்கள வழக்கமாக கட்டுற இடத்துல கட்டி அவங்களுக்கு என்றைக்கும் கொடுக்கக்கூடிய சோளத்தட்டி அவங்கக்கிட்ட போட்டான். அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சிட்டான். வீட்டுக்கு எடுத்து வச்சுருந்த பாலையும் அவன் கொண்டு வந்த தண்ணிக்கனையும் எடுத்துகிட்டு செட்டையும் போட்டிட்டு கிளம்பிட்டான். நானும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.